அது வேண்டான்னு சொல்ல நீங்க யாரு? 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லு? அம்மா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது தப்பு. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல் இது. காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாம் சின்ன பசங்க தானே, மாணவர்கள் தானே. அவங்க கிட்ட நீ சிங்கிள் மாமா இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். இந்த பக்கம் இருக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை உயர்த்தி பிடிப்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் எடுக்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹஸ்பண்டோட வாங்கன்னுவாங்க. அந்த இடத்துல அதை நம்ம சொல்ல தேவையில்லை. பட் நான் சொல்லுவேன், இப்போ நான் செப்பரேட்டடா இருக்கேன், நான் என் குழந்தையோட நான் வருவேன். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் ஒரு லைஃப் கோச். ஸோ நிறைய காலேஜஸ் போவேன். அதில் நிறைய பொம்பளை பசங்க கிட்ட பேச வேண்டிய நேரம் வரும். நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. என்னடி சொல்ற? ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். என்ன கொடுமை சரவணன். அதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாம் சின்ன பசங்க தானே, மாணவர்கள் தானே. அவங்க கிட்ட நீ சிங்கிள் மாமா இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். ஒரு கான்ஃப்ளிக்ட் ஃபேமிலியில் இருக்கிறத விட ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற குழந்தைய புரியல இல்லை, நீங்களே முன்னால கான்ஃப்ளிக்ட் ஃபேமிலிக்கு போயிடும் அந்த பொண்ணு. அப்போ இவரால் ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அப்போ அதை விட்டு நீ துணிச்சலா வெளியில வரலாம். அப்படி வந்தாலும் உன்னால வாழ முடியும். என்னடி இது? நான் சிங்கிள் மாம், நான் இப்படி இருக்கேன் நீ செய்ன்னு சொல்லல. இவ்வளோத்தையும் கடந்து வந்தும் நான் ஒரு சிங்கிள் மாமாவும் நிக்கிறேங்கிறத அவங்களுக்கு ஒரு அடையாளமா தான் சொல்றேனே ஒழிய இதெல்லாம் ஒரு பெருமை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போம். மாணவர்கள்ட்ட போய் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. நான் திருமணமானதுனால தான் வெற்றிகரமாக இருக்கிறேன்னு அந்த பெண் சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டா இல்ல சார். இது என்னடா நியாயம் ஆண்டவா? டெஃபினட்டா இல்ல சார். ஏன்னா அவளுடைய வெற்றிக்கு அந்த திருமணம் மட்டுமே காரணம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதெல்லாம் ஒத்துக்காத நீங்க ஏன் அங்க சம்பந்தம் இல்லாம போய் இதை சொல்லணும்? சபாஷ், சரியான. தனியா இருந்தாலும் அந்த பெண் மேல வரலாம். அதுக்கான எல்லாமே இந்த சொசைட்டில இன்னும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுவேன். அப்புறம் இதுல இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்றேன், மக்களுக்காக அவங்க வந்து இன்ட்ரோ பண்ற மாதிரியே நான் சிங்கிள் மதர்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க சார். அவங்க ஏன் அதை முன் வைக்கிறாங்க? சிங்கிள் மதர்ன்றதை ஏன் முன் வைக்கிறாங்க? ஏன் வைக்க கூடாது? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. சோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்க பேரு ஊரு எதா சொல்றீங்க. அதே மாதிரி நாங்க என்னவா இருக்கோன்றத நாங்க சொல்றதுல எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. உனக்கெல்லாம் மான சூடு சோரணை ஈன எதுவுமே கிடையாது. மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளா இருந்தா என்ன, ஜாயிண்டா இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், எல்லாமே தியாகம் தான். ஸ்கூல்ல ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறேன், நான் அஷேம்டா ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த இடத்துல நான் சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிறதுல ஏன் சொல்லக்கூடாது? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? அதை ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்றீங்க? நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்றது நார்மலா எடுத்துக்கிறாங்க. ஐ எம் a சிங்கிள் பேரண்ட்ங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற. சிங்கிள் மதரா வாழ்றதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு இவங்க நார்மலா சொல்றாங்க. அப்ப ஏன் மறுபடியும் இதை பெருசா நீங்க ப்ரௌடா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன்னு சொல்றீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னமும் பல பெண்கள் இக்கட்டான சூழ்நிலையில ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வெளில சொல்ல முடியல. அவங்க வந்து ஒரு புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. சோ எங்களை மாதிரி சிங்கிள் மதர் நாங்க பாருங்க தனியா எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லும் போது ப்ராபபிலி அவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போலாம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றத நான் எம்பசைஸ் பண்ணல. இல்ல நீங்க சொன்னது அப்படிதான் மீனா இல்ல நோ அதுதான். அதனால சோஷியல் மீடியால இப்ப நடக்கிற விஷயம் அதுதான். இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றாங்கன்னா அது பின்னாடி 1000 வழிகள், குழந்தையோட ஃபியூச்சர், பொருளாதார சுமை. கரெக்ட், உண்மை. கோர்ட் எப்படி இருக்கும்ன்றது எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால நான் ப்ரௌடா நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஆனா அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்ல. தட்டிக்க காலே கிடையாதா? இல்லன்னு சொல்லல. ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ அது தேவையில்லை. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அந்த காலத்துல பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு ஃப்ரீடம் ஒன்லி. அட்ஜஸ்ட்மென்ட் இல்லனா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒரு லிமிட் இருக்குது. ஐயோ ஐயோ, இதுல சுதந்திரம் இருக்கு, இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்குங்கிற பிம்பத்தை
நீங்க கொஞ்சம் சலனமான மனநிலையோடு இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இன்னைக்கும் எத்தனை பேர் சார் அழுதுட்டு கூனி குறுகி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு சொசைட்டி இருக்கு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இப்படி ஒரு வேர்ல்டு வெளியே இருக்குங்கிறத நாங்க சொல்றோம் சார். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நாங்க அதை ப்ரௌடா சொல்லும்போது டெஃபினட்டா தே வில் ஃபீல் ரைட். தனியா ஒரு அப்பாவால குழந்தைய வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். இது சூப்பர். சைல்ட் வெல்ஃபேர் அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். சார் மறுபடியும் இவங்க பயம் படுத்துறாங்க சார். அதற்குள் ஓடி விடு. இன்னைக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களையும் இவங்க பயம் படுத்துறாங்க. எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. சாவு சாவும்ல. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் நம்மளோட ஹிந்து லா பிளஸ் அட்வொகேட்ஸ் போராடுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கதா பாக்குறோம். கரெக்டா சொன்னீங்க. ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிவோர்ஸ் நார்மலா எடுத்துக்கிறாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க சிம்பிளா ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கும்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோவை போட்டு நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சின்னதா ஒரு ப்ராப்ளமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அதை டாலரேட் பண்ணி மீறி வந்துருவாங்க. ஒரு கொதிநிலை இருக்குல்ல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை பார்க்கிறப்போ லீவ் ஹிம், கட் ஆஃப், இந்த வார்த்தைகள்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிராதா, பிரிவை ஊக்குவிக்காதான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கு. அண்ட் நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீல பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. கொஞ்சம் மோரையும் பண்ணி போயிடலாம். ஒரு சில அவங்க இம்மெச்சூர்டா முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்ப இதை ஏன் நீங்க மடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? ஏன் டிவோர்ஸையும் இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஆயிரம் தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளியில வரும்போது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் காமிக்கும் போது ஃபார் தி சொசைட்டி நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். அப்ப இது ஃபேக் தானா? சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். ஃபேக் கிடையாது சார், எந்த இடத்துல தேவையோ அந்த நீங்க இடத்துல. சொன்னது ஹாப்பி கப்பிள் மாதிரி காட்டுற எல்லாரும் ஹாப்பி கப்பிள் இல்ல. அப்ப நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் சிங்கிள் மாமான்னு சொல்றதும் உண்மை. அடுத்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சோசியல் மீடியால போடுறத அவங்களோட முகமுடி போட்டுட்டு தான் போடுறாங்கன்னு சொல்றேன். நான் என் லைஃப்ல வந்து பிரச்சனை இருந்தது, நானும் அதை தாண்டி தான் சார் வந்திருக்கிறேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வெளியில என்னால வந்து அது சந்தோஷமா என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியலைங்க. எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். 10 வருஷம் மேரேஜ் லைஃப் வேணான்னு ஒதுக்கி வரும்போது அந்த வலி எவ்வளவு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷமா, இப்ப கூட அவங்கள வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க, அவங்களும் அந்த வழியை கடந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. இங்க இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, நான் ஒரு சிங்கிள் மதர், உங்களை பட்டு மொத்தம் யோசிச்சிங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாம இருக்காங்க சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா, நான் என் அப்பா இருக்காரு, ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு கை பிடிச்சிட்டு போவேன். ஒரு திருவிழாவில் அவர் தோல் மேலே ஏறி உக்காந்துச்சேன், நாடகம் பார்த்துருக்கேன், சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஃபினான்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி தரணும். இதுல அப்பான்னு ஒரு ஆளு, அவனுடைய கவலைகள், தன் பிள்ளையோட இருக்க முடியலங்கிற வலி, அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். எல்லாம் பார்த்துப்பா. பட் குழந்தைங்க விரும்பல அவரை பாக்குறதுக்கு. ஸோ நான் வந்து ஏன் குழந்தைங்க விரும்பல? எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒன்று, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். ஒரு 6 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? அவருடைய அனுசரணையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை, அந்த பிரியமும் அந்த பிள்ளைக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? நியாயமான பேச்சு. ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, நாங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம், நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையை. என் குழந்தைங்களை வச்சு திரும்ப எங்க லைஃப்குள்ள வந்து அப்ப மேட்டர் சிம்பிள். பிள்ளைங்களை பாக்குறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமா, அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல? எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார், அதர் ஃபேக்டர்ஸும் வரும் சார். உன் காதலும் என் இல்ல, காதலும் அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? என்ன பங்கு இதெல்லாம்? நானப்பா அதெல்லாம் ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. லைக் ஃபியூச்சர்ல என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போ அவன் போய் பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஒருவேளை 18 வயசுல அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஹோல் சைல்ட்ஹுட்டை இழந்திருப்பானே. அப்பாவும் குழந்தைகளுடைய சைல்ட்ஹுட்டை இழந்திருப்பாங்களே. இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பா சார் நீங்க சொல்ற ஃபேக்டர் மாதிரி அந்த அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டே எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க நெக்ஸ்ட் யாரும் கிடையாது, நீங்க சொல்ல முடியாது. அதான் கரெக்ட். அம்மா ஒண்ணு புரிஞ்சுங்க, இது தப்பு. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல் இது. 2 பேருடைய இமோஷன்ஸ் வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க?
சரி என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு என்னை விட யாருக்கு சார் பெட்டரா அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா? அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா குழந்தைக்கு எது நல்லதுன்னுட்டு? கரெக்ட், உண்மை. என் குழந்தைக்கு எது கரெக்டா இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா டே டு டே லைஃப்ல நான் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் போனா அந்த குழந்தை என்ன பிடிக்கும், அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அது எந்த டைம்ல தூடும், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. தனியா நான் வளர்த்தா நான் நல்லா வளர்ப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். அந்த இல்ல நீங்க கான்ஃபிடன்ஸ் தனியா வளருங்க, நல்லா வளருங்க. ஆனா இங்க என்னன்னு கேட்டா அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. பெருமையை பாரு. வேண்டாம் சார், ஏன் சார் எதுவுமே இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லன்னா சார். நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல. யாரு தம்பி? ஐயா கேட்டீங்க? ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்